IVF embryo கல்ச்சரில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஹாய், ஐ எம் டாக்டர் அனந்தலக்ஷ்மி, ஒர்க்கிங் as a senior clinical embryologist at Janani Fertility Center. IVF embryo கல்ச்சர்னா என்ன? ஸ்டெப் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபீமேல் கிட்ட இருந்து எக்ஸை ரிட்ரீவ் பண்ணுவோம். அதே டேல ஹஸ்பண்டை வந்து ஸ்பெர்ம்ஸ் கலெக்ட் பண்ணி தர சொல்லுவோம். அதுல இருந்து நம்ம ஸ்பெர்ம்ஸை செப்பரேட் பண்ணி எடுப்போம். ஸோ இது ரெண்டையும் வெளியில வச்சு, ஸோ அவுட் சைட் த பாடி எய்தர் IVF மூலியமாவோ இல்லை ICSI அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமாவோ ரெண்டையும் இணைக்கிறது தான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ரியாலஜிஸ்ட் இது ரெண்டையும் சேர்த்து வச்சதை மானிட்டர் பண்ணுறது தான் ஸ்டெப் 2. அதாவது செகண்ட் டே வந்து இந்த ரெண்டு செல்லும் சேர்ந்துருக்கா அப்படின்னு பார்க்கறத ஃபர்டிலைசேஷன் செக் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்ந்துருந்தா அடுத்தது இதோட வளர்ச்சியை மானிட்டர் பண்ணுறது தான் ஸ்டெப் 3. அதாவது செல் டிவிஷன் 2 செல் ஸ்டேஜ், 4 செல் ஸ்டேஜ், 8 செல் ஸ்டேஜ்னு செல்ஸ் டிவைட் ஆகும். ஸோ இதை மானிட்டர் பண்ணுறது ஸ்டெப் 3. சப்போஸ் இதில் எல்லாமே நல்லா இருந்ததுன்னா இதை நம்ம டே 5 வரைக்கும் வளர்க்கலாம். தட் இஸ் பிளாஸ்டோசிஸ்ட் கல்ச்சர். ஸோ இதை நம்ம எம்ப்ரியோக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை பாடிக்குள்ள ஃப்ளூயிட்ஸ்க்கு தகுந்தாப்புல வெளியில வச்சு நம்ம நரிஷ் பண்ணி அதை க்ரோ பண்ணுறது தான் எம்ப்ரியோ கல்ச்சர். தேங்க்யூ.